அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொலியில் காண விரும்புவது நம் கோயில் கருவறையில் உள்ள மூலவருக்கு நாம் கொண்டு செல்லும் அபிஷேக பொருட்களின் பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு செல்லும் போது எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு வெற்றியையும் மனதில் நினைத்து கொண்டு இறைவனை வேண்டுவோம். அவற்றில் ஒன்று, நமக்கு ஒரு நன்மை ஒன்று கிடைத்திருக்கிறது, இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவோம். இன்னொருவர், நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது, நிறைய நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று வேண்டுவார்கள். அப்படி வேண்டும்போது பல்வேறு பொருட்களால் நாம் அபிஷேகம் செய்வதற்காக அதனை வாங்கி கொடுப்போம். நாம் வாங்கி தரக்கூடிய அபிஷேக பொருட்கள் இறைவன் மனதார ஏற்றுக்கொள்கிறார். பின்னர் நமக்கு தேவையான அனைத்து வரன்களையும் அவர் மனதார கொடுக்கிறார். அபிஷேக பொருட்களில் சோதிட சாஸ்திரம் என்ன கூறுகிறது, அதன் பலன்களை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். முதலாவதாக நாம் வாங்கி கொடுப்பது தைலமாக இருந்தால் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு நல்ல சுகமான வாழ்க்கையாக அமையும், மேலும் ஒரு நல்ல நிலைக்கு நமக்கு ஏற்படும் என்பதை இதன் பொருள். அபிஷேக பொருட்களின் மகத்துவமாக விளங்குகிறது. அடுத்து, நாம் மாவு பொடி வாங்கி கொடுத்தால் கடன் சுமை முற்றிலும் நீங்கும். இறைவன் நமது பாரத்தை வெகுவாக குறைத்து விடுவார் என்பது இதன் பொருளாகும். மேலும் நெல்லிமுள் போன்றவற்றை நாம் வாங்கி கொடுத்தால் நமது உடலில் மனதில் உள்ள வியாதிகளை முழுமையாக குணமாக்கும். அதற்கான பணிகளை இறைவன் செய்வார் என்பது இதன் பொருள். மேலும் மஞ்சள் பொடியை நாம் வாங்கி கொடுத்தால் ஒரு வசீகரத்தை உண்டாக்கும் என்பது இந்த மஞ்சள் பொடியின் பொருள். அடுத்ததாக, நாம் தயிர் போன்றவற்றை வாங்கி கொடுத்தால் குழந்தை பேறு கண்டிப்பாக உருவாகும் என்பது இதன் பொருள். மேலும் பால் போன்ற பொருட்களை நாம் வாங்கி கொடுத்தால் நமது தனிப்பட்ட மற்றும் குடும்பத்தினரின் ஒட்டுமொத்த ஆயுளையும் இறைவன் அதிகரித்து விடுவார் என்பது இதன் பொருள். மேலும் நெய் போன்றவற்றை நாம் வாங்கி கொடுத்தால் நமக்கு மோட்சத்தை கண்டிப்பாக அளிப்பார் என்று இந்த நெய்யின் பலனாக விளங்குகிறது. மேலும் பஞ்சாமிர்தம் போன்றவற்றை நாம் இறைவனுக்கு அபிஷேகமாக வழங்கும்போது நமக்கு வெற்றியை தேடி கண்டிப்பாக தருவார் என்பதை இதன் பலமாக விளங்குகிறது. மேலும் பஞ்சகாவியம் போன்றவற்றை நாம் வாங்கி தரும்போது தூய்மையை உண்டாக்கும் ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தருவார், உடல் அளவிலும் மனதளவிலும் என்று ஒரு பலனாக உள்ளது. மேலும் ஜகல திரவியம் போன்றவற்றை நாம் இறைவனுக்கு அளிக்கும்போது சௌபாக்கியம் தரும் ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி தருவார். உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக அமையும் என்பது இதன் பொருள். மேலும் தேன் போன்றவற்றை நாம் வாங்கி தரும்போது இன்பமான வாழ்க்கை அமையும் என்பது இதன் பொருள். மேலும் மாதுளை போன்ற பழத்தை வாங்கி கொடுத்தால் நம்முடைய கோபத்தை தீர்க்கும் ஒரு பலனாக இருக்கிறது. அடுத்து, மாம்பழத்தை நாம் வாங்கி கொடுத்தால் ஒரு சாந்த நிலையை நம் மனதில் ஏற்படுத்தும் என்று பலனாக உள்ளது. அடுத்து, வாழைப்பழம் நாம் வாங்கி கொடுக்கும்போது பயிர்கள் செழிப்பாக வளர நன்கு இறைவன் துணை புரிவார் என்பது இதன் பலன். மேலும் சர்க்கரையை வாங்கி கொடுக்கும்போது பகையை அளிக்கும் ஒரு நிலையை உருவாக்கி தருவார் என்பது இதன் பொருள். மேலும் கரும்புச்சாறு வாங்கி தரும்போது நாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கை வாழ வழிவகை செய்யும் இறைவனாக விளங்குகிறார் என்பது இதன் பொருள். மேலும் வண்ணம் போன்றவற்றை நாம் இறைவனுக்கு அளிக்கும்போது சாம்ராஜ்யத்தை அழிக்கும் ஒரு சூழல் உருவாகும் என்பது இதன் பொருள். மேலும் எலுமிச்சம்பழத்தை நாம் வாங்கி தரும்போது வெப்பத்தை போக்கி குளிர்ச்சியை உண்டாக்கும் சூழல் உருவாகும் என்பது இதன் பொருள். நார்த்தத்தை நாம் வாங்கி கொடுக்கும்போது நேர்மை தரும் ஒரு சூழல் நம் வாழ்வில் ஏற்படுத்தி மூலவர் தருவார் என்பது இதன் பொருள். மேலும் கொளஞ்சி போன்றவற்றை வாங்கி தரும்போது சோகத்தை விரட்டும் ஒரு சூழல் ஏற்படும் என்பது இதன் பொருள். மேலும் சங்கு போன்றவற்றில் வாங்கி தரும்போது வியாதிகளை நீங்கும் ஒரு நிலையை உருவாக்கி தரும் என்பது இதன் பொருள். திருநீர் போன்றவற்றை நாம் இறைவனுக்கு அளிக்கும்போது முற்றிலும் தீட்டுக்கள் அகல்பட்டு நல்ல நிலையில் நம் வாழ்க்கை மாறும் என்பது இதன் பொருள். மேலும் இளநீர் போன்றவற்றை வாங்கி தரும்போது ஒரு குளிர்ச்சியான சூழல் உருவாகும் என்பது இதன் பொருள். மேலும் பாலும் தேனும் கலந்து நாம் இறைவனுக்கு வழங்கப்படும் போது நாவண்ணம் ஏற்படும் என்பது இதன் பொருள். மேலும் கொம்பாநீர் போன்றவற்றை இறைவனுக்கு அளிக்கும்போது அனைத்து நோய்களும் நீங்கி நலமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார் என்பது
இதன் பொருள். இவ்வாறு நாம் அபிஷேகம் மூலவருக்கு செய்யும்போது ஒவ்வொரு பொருட்களிலும் ஒவ்வொரு மகத்துவம் மறைந்து உள்ளது. நாம் இறைவனுக்கு இதனை அனைத்தையும் செய்யும்போது அந்த இறைவன் பார்வை நம் மீது விழுந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மேலும் ஒரு நல்ல உயர்வினை அடைய இறைவன் வழிவகை செய்கிறார். எனவே இதன் பொருள் அர்த்தங்கள் இந்த காணொளியில் முழுமையாக வெளியிட்டுள்ளோம். எனவே மக்கள் அனைவரும் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். இதில் குறிப்பிட்டுள்ளது போன்ற பொருட்களை அபிஷேகம் இறைவனுக்கு நீங்கள் செய்யும்போது ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி இதுவாகும். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.